ஓம் சாந்தி. 28/12/2025 காலை முரளி. அவ்வக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட்டு 18/3/2008. முரளியின் தலைப்பு: காரணம் என்கிற வார்த்தையை நிவாரணத்தில் மாற்றம் செய்து மாஸ்டர் முக்தியை வழங்கும் வள்ளலாகுங்கள். அனைவர் மீதும் தந்தையினுடைய தொடர்பு என்கிற வர்ணத்தை பூசி சமம் ஆகுவதற்கான ஹோலி கொண்டாடுங்கள். இன்று அனைத்து பொக்கிஷங்களுடைய எஜமானர் பாப்தாதா தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள பொக்கிஷங்களினால் நிரம்பிய குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தைகளின் பொக்கிஷங்கள் எவ்வளவு சேமிப்பாகி இருக்கின்றன என்பதையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். பொக்கிஷங்களோ அனைவருக்கும் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி தான் கிடைத்திருக்கின்றன. பிறகும் கூட சேமிப்பு கணக்கு வெவ்வேறாக அனைத்து குழந்தைகளுக்கும் இருக்கிறது. ஆனால் சமயப்படி இப்பொழுது பாப்தாதா அனைத்து குழந்தைகளும் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பி இருப்பதற்கு பார்க்க விரும்புகின்றார். பாபா இன்னைக்கு முரளியில் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரே நேரத்தில் தான் எல்லா பொக்கிஷங்களையும் பாபா கொடுத்துட்ருக்கிறாரு, ஒரே மாதிரி தான் கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் அந்த சேமிப்பு கணக்குன்னு பார்க்கும்போது குழந்தைகள்கிட்ட வெவ்வேறாக இருக்குது. அதை பார்க்க பாபா விரும்புகிறது இல்லை. அப்போ என்ன விரும்புகிறாரு பாப்தாதா அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் சமயப்படி ஒரே மாதிரி அனைத்து பொக்கிஷங்களிலும் நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாபா விரும்புகிறாரு. ஏனென்றால் இந்த பொக்கிஷங்கள் இப்பொழுது ஒரு பிறவிகளுக்காக மட்டுமில்லை, அது அழியாத பொக்கிஷங்கள் அநேக பிறவிகளுக்கு கூடவே வருகிறது. இந்த சமயத்தினுடைய பொக்கிஷங்களை அனைத்து குழந்தைகளும் தெரிந்தே உள்ளீர்கள். இந்த சங்கமிகத்தில் நம்ம பாப்தாதா கிட்ட இருந்து என்னென்ன பொக்கிஷங்கள் கஜானாக்கள் கிடைக்குது அவர்கிட்ட இருந்து நமக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறீங்க. பாப்தாதா என்னென்ன பொக்கிஷங்களை கொடுத்துள்ளார் சொன்ன உடனேயே அனைவருக்கும் முன்னால் வந்துவிட்டது. அனைவருக்கும் முன்னால் பொக்கிஷங்களின் பட்டியல் எமர்ஜ் ஆகிவிட்டதல்லவா. இந்த சமயத்தில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாரு, ஞானம் கொடுத்துருக்கிறாரு இல்லையா, குணங்கள் கொடுத்துருக்கிறாரு, சக்திகள் கொடுத்துருக்கிறாரு. பொக்கிஷங்களுடைய லிஸ்ட்டு எமர்ஜ் ஆகிவிட்டதா அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்கிறாங்க. ஏனென்றால் பாப்தாதா முன்பாகவே கூறியுள்ளார், பொக்கிஷங்கள் கிடைத்துள்ளது. ஆனால் அதிகரிப்பதற்கான விதி என்ன? யார் எந்த அளவிற்கு நிமித்தம் மற்றும் பணி உடையவர்களாக ஆகிறார்களோ அந்த அளவிற்கு தான் பொக்கிஷங்கள் சேமிப்பு ஆகிறது. பொக்கிஷங்களை அதிகரிக்கணும்னா அதுக்கு விதியும் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, தன்னை நிமித்தன்னு உணரணும், பணி உடையவராகவும் ஆகணும். எந்த அளவுக்கு இந்த 2 குணம் நமக்குள்ளே இருக்குதோ அந்த அளவிற்கு நம்முடைய பொக்கிஷங்கள் சேமிப்பு ஆகிக்கொண்டே இருக்குது அப்படின்னு பாப்தாதா சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இதை. எனவே நிமித்தம் மற்றும் பணிவு ஆகும் விதி மூலம் தங்களுடைய கணக்கில் எவ்வளவு பொக்கிஷம் சேமிப்பு ஆகியுள்ளது என்பதை சோதனை செய்யுங்கள். எந்த அளவு பொக்கிஷங்கள் சேமிப்பு ஆகுமோ அந்த அளவு அவர்கள் நிரம்பி இருப்பார்கள். அவர்களுடைய நடத்தை மற்றும் முகத்தில் நிரம்பிய ஆத்மாவின் ஆன்மீக போதை தானாகவே தென்படும். அந்த பொக்கிஷங்கள் நிரம்பி இருந்தது அப்படின்னா தன்னை நிரம்பி இருக்கின்ற ஆத்மா அப்படிங்கிறத அவங்க முகத்தின் மூலமாக காட்டுவாங்க. அது தானாகவே தென்படும் அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. அவர்களுடைய முகத்தில் சதா ஆன்மீக போதை மற்றும் பெருமிதம் ஜொலிக்கும். அடையாளத்தை பாபா சொல்கிறாரு. மேலும் எந்த அளவிற்கு ஆன்மீக பெருமிதம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு கவலையற்ற ராஜாக்களாகவும் இருப்பார்கள். ஆன்மீக பெருமிதம் அதாவது ஆன்மீக போதை கவலையற்ற ராஜாக்களின் அடையாளமாகும். எனவே தனக்குள் சோதனை செய்யுங்கள். என்னுடைய நடத்தை மற்றும் முகத்தில் கவலையற்ற சக்கரவர்த்தி என்கிற நிச்சயம் மற்றும் போதை இருக்கிறதா? இதை நம்ம சோதனை பண்ணணும் அப்படின்றார். நான் கவலையற்ற ராஜா அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்னென்னா, எனக்கு பெருமிதம் இருக்கும், ஆன்மீக பெருமிதம் இருக்கும். இப்போ கவலையற்ற ராஜாங்கிற அந்த நம்பிக்கை மற்றும் போதை எனக்குள்ளே இருக்குதாங்கிறதையும் சோதனை பண்ணணும்.
கண்ணாடியோ அனைவருக்கும் கிடைத்துள்ளது தானே. சோதனை பண்ணுறதுக்கு கண்ணாடி கிடச்சிருக்கு தானே. கண்ணாடி முன்னால் பார்க்கும்போது நமக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். எனவே மனக்கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை சோதனை செய்யுங்கள். எந்த விதமான கவலையும் இல்லையா? என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இது நடக்காதோ, இந்த மாதிரியான எந்த ஒரு சங்கல்பமும் இல்லையா? இதெல்லாம் செக் பண்ண சொல்கிறாரு பாபா. சோதனை பண்ணணுன்றாரு. எது நடந்து கொண்டு இருந்ததோ அது நன்றாக உள்ளது. மேலும் எது நடக்க இருக்கிறதோ அதுவும் மிகவும் நல்லதிலும் நல்லதாகவே நடக்கும் என்பது கவலையற்ற ராஜாக்களுடைய எண்ணங்களாக இருக்கும். கவலையற்ற சக்கரவர்த்தி அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆன்மீக ஜொலிப்பு முகத்தில் தெரியும், அது அடையாளம். மற்றபடி அவங்களுடைய எண்ணங்களில் எப்பொழுதுமே என்ன இருக்கும் அப்படின்னா, எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது நல்லதாகவே நடந்து கொண்டு இருக்கிறது, இனி நடக்கிறதும் நடக்க போகிறதும் நல்லதிலும் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்களாக இருக்கும். இதற்குத்தான் பெருமிதம், ஆன்மீக பெருமிதம், சுவமான்தாரி ஆத்மா, அதாவது சுயமரியாதையில் இருக்கும் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. அழியக்கூடிய செல்வத்தை எவ்வளவு சம்பாதிக்கின்றீர்களோ சமயத்தின்படி அவ்வளவு காலம் கவலையில் இருப்பார்கள். பாபா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. உலகத்தில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ காலம் அந்த பணத்தை சேர்க்குறாங்களோ அவ்வளோ காலம் அவங்க கவலையிலே இருப்பாங்க. உங்களுக்கு தங்களுடைய ஈஸ்வரிய பொக்கிஷங்களுக்கான கவலை உள்ளதா? கவலையற்றவர்களாக உள்ளீர்கள் தானே. இங்கே அது மாதிரியான கவலை இருக்குதா? பொக்கிஷங்களை சேர்க்கறதுல கவலை இருக்குதா? கவலையற்றவர்களாக தானே இருக்கணும். அப்படி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏனென்றால் யார் பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக மற்றும் பாலகனாக இருக்கின்றார்களோ அவர்கள் சதா கனவிலும் கூட கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த ஈஸ்வரிய பொக்கிஷங்கள் இந்த ஒரு பிறவியில் மட்டுமின்றி அநேக பிறவிகளுக்கு கூடவே இருக்கும் என்று. இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கிறதுனால கனவுல கூட அவங்க கவலை இல்லாமல் இருப்பாங்க. எனவே நிச்சய புத்தி கவலையற்றவர்களாக இருக்கிறீர்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்த்து கொண்டு இருந்தார். ஏற்கனவே கூறப்பட்டுள்ள விஷயம்தான். 3 விதமாக கணக்குகளை சேமிப்பு செய்துள்ளீர்கள், மேலும் செய்யவும் முடியும் என்று. முதலாவதாக தன்னுடைய முயற்சியின்படி பொக்கிஷங்களை அதிகரிப்பது, இது ஒரு கணக்கு. இரண்டாவது ஆசீர்வாதங்களுடைய கணக்கு. ஆசீர்வாதங்களுடைய கணக்கை சேமிப்பதற்கான சாதனம் சதா உறவு தொடர்பு மற்றும் சேவையில் இருக்கும் பொழுது எண்ணம் சொல் செயல் ஆகிய 3லுமே தனக்குத்தானே திருப்தியாக இருப்பது, மேலும் மற்றவர்களையும் சதா திருப்திப்படுத்துவது. திருப்திதான் ஆசீர்வாதங்களுடைய கணக்கை அதிகரிக்கிறது. 3வது கணக்கு புண்ணியத்தினுடைய கணக்கு. புண்ணியத்தின் கணக்கிற்கான சாதனம் எந்த சேவை செய்தாலும் மனம் மூலமாக இருக்கலாம், அது வார்த்தைகள் மூலமாக இருக்கலாம், செயல் மூலமாக இருக்கலாம். உறவு தொடர்புகளில் வரும்பொழுது சதா சுயநலம் இல்லாமல் மேலும் எல்லையற்ற உள் உணர்வு, சுபாவம், பாவனையுடன் சேவை செய்வது. இதன் மூலம் புண்ணியத்தின் கணக்கு தாமாகவே சேமிப்பு ஆகிவிடுகிறது. இந்த மாதிரி பாபா 3 விதமான கணக்குகளை ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் செக் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்பையும் செக் பண்ணணும். என்ன அப்படின்னா, முதலாவது தன்னுடைய முயற்சி மூலமாக பொக்கிஷங்களை அதிகரிக்கலாம். 2வது ஆசீர்வாதங்களை பெற்று கூட நம்ம கணக்கை அதிகரிக்க முடியும், சேமிப்பு கணக்கை. 3வது புண்ணிய கணக்கு. அந்த புண்ணிய கணக்குனா அது வார்த்தையால் செய்யக்கூடிய சேவையானாலும் சரி, எண்ணத்தின் மூலமாக செய்யக்கூடிய சேவையானாலும் சரி, உறவு தொடர்புகளில் இருந்தாலும் அவர்களுக்கு செய்யக்கூடிய சேவையாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே சுயநலம் இல்லாமல் இருக்கணும். எல்லையற்ற உள் உணர்வோடு ஒரு நல்ல பாவனையோடு செய்யும்போது கணக்கை நம்ம அதிகரிக்க முடியும். இந்த மாதிரி 3 விதமான சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதற்கு வழியை பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. எனவே சோதனை செய்யுங்கள். சோதனை செய்ய வருகிறதா? யாருக்கு வரவில்லையோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கீழே இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறாரு பாபா. யாருக்கு இந்த மாதிரி சோதனை செய்கிறதுக்கு வரலையோ அவங்க கைகளை உயர்த்துங்கள்னு சொல்கிறாரு.
யாருக்கு வரவில்லை? எவருமே இல்லை, யாரும் கையை தூக்கல அங்கே என்றால் அனைவருக்கும் வருகின்றது என்று அர்த்தமாகிறது. எனவே சோதனை செய்தீர்களா? சுய முயற்சியின் கணக்கு, ஆசீர்வாதத்தின் கணக்கு, புண்ணியத்தின் கணக்கு, மூன்றிலும் எத்தனை சதவிகிதம் சேமிப்பு ஆகியுள்ளது? சோதனை செய்துள்ளீர்களா? யார் சோதனை செய்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சோதனை செய்கிறீர்களா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் செய்யவில்லையா? சோதனை செய்யவில்லையா? என்ன சொல்கின்றீர்கள்? செய்கிறீர்கள் அல்லவா? செக் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. ஏனென்றால் பாப்தாதா கூறிவிட்டார், செய்கையையும் கொடுத்து விட்டார். இப்பொழுது சமயத்தின் அருகாமை தீவிர வேகத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறது. எனவே தன்னுடைய சோதனையை அடிக்கடி செய்ய வேண்டும். ஏனென்றால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் ராஜயோகி குழந்தை நிலையிலிருந்து ராஜா குழந்தையாக பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தைகள். சுயராஜ்ய அதிகாரி நிலையிலிருந்து விஸ்வராஜ்ய அதிகாரி பரமாத்மா குழந்தை என்கிற ஆன்மீக போதை பரமாத்மா தந்தைக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு குழந்தைகளையும் ராஜயோகி குழந்தை நிலையிலிருந்து ராஜா குழந்தைகளாக பார்க்க விரும்புகிறார் பாபா. சுயராஜ்ய அதிகாரி நிலையிலிருந்து விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆகணும். அந்த போதை பரமாத்மா தந்தைக்கு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பொக்கிஷங்களோ பாப்தாதா மூலம் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. இந்த பொக்கிஷங்களை சேமிப்பு செய்வதற்கான மிகவும் சகஜமான விதி என்றும் சொல்லலாம். அதாவது பாபா சொல்கிறாரு, விதின்னு கூட சொல்லலாம். சேமிப்பு கணக்கை சேமிப்பதற்கான விதி அப்படின்னு கூட சொல்லலாம், சாவின்னு கூட சொல்லலாம். அதை அறிந்துள்ளீர்கள் அல்லவா? சேமிப்பதற்கான சாவி என்ன என்பதை அறிவீர்களா? 3 புள்ளிகள். அனைவரிடமும் சாவி இருக்கிறது அல்லவா? 3 புள்ளிகள் வைத்து விடுங்கள். அதுதான் அதிகரிப்பதற்கான சாவி. பொக்கிஷங்களை சேமிப்பு செய்கிறோம், அதை ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சாவி என்னென்னா 3 புள்ளிகள் தான். 3 புள்ளிகள் வைத்து விடுங்கள். அப்பொழுது பொக்கிஷங்கள் சேமிப்பு ஆகிக்கொண்டே இருக்கும். தாய்மார்களுக்கு சாவியை பயன்படுத்த வருகிறதா? தாய்மார்கள் சாவியை பார்த்து கொள்வதில் புத்திசாலிகள் அல்லவா? எனவே அனைத்து தாய்மார்களும் இந்த 3 புள்ளிகளுடைய சாவியை பாதுகாப்பாக வைத்துள்ளீர்களா? பயன்படுத்துகிறீர்களா? சொல்லுங்கள் தாய்மார்களே, சாவி உள்ளதா? ஏன்னா பொதுவாக பெண்கள் சாவியை பத்திரமா வச்சுக்கிடுவாங்க. அதனால் இந்த சாவியை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கிறீங்களா? அதை பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்குறார். யாரிடம் உள்ளதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சாவி திருடு போவது இல்லையே. தாய்மார்களுக்கு வீட்டிலுள்ள ஒவ்வொரு பொருளினுடைய சாவியை பராமரிப்பதற்கு மிகவும் நன்றாக வருகிறது. எனவே இந்த சாவியும் சதா கூடவே உள்ளது அல்லவா? நிகழ்கால சமயத்தில் பாப்தாதா இதையே விரும்புகின்றார். இப்பொழுது சமயம் சமீபத்தில் வருவதற்கான கணக்கின்படி பாப்தாதா ஒரு வார்த்தையை அனைத்து குழந்தைகளின் உள்ளத்தில், சங்கல்பத்தில், பேச்சில் மற்றும் நடைமுறை செயலில் மாற்றம் செய்வதை பார்க்க விரும்புகின்றார். தற்கால சமயத்தில் பாப்தாதா என்ன விரும்புகிறாரு அப்படின்னா, அந்த கணக்குப்படி ஒரு வார்த்தை குழந்தைகளுடைய உள்ளத்திலையும் சரி, எண்ணத்திலையும் சரி, வார்த்தைகளையும் சரி, அது நடைமுறையில் மாற்றி கொள்ள வேண்டும். அதைத்தான் பாபா பார்க்க விரும்புகிறாரு. தைரியம் உள்ளதா? ஒரு வார்த்தை பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளிடமும் மாற்றத்தை செய்விக்க விரும்புகின்றார். அந்த ஒரு வார்த்தை அடிக்கடி தீவிர முயற்சியில் இருந்து கவனக்குறைவு உடைய முயற்சி செய்பவர்களாக ஆக்கி விடுகிறது. அந்த ஒரு வார்த்தை மாற்றிக்கணும். ஆனால் அது மாற்றாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தீவிர முயற்சி செய்ய முடியாது, கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இப்பொழுது சமயப்படி என்ன முயற்சி செய்ய வேண்டும்? தீவிர முயற்சி. அனைவரும் தீவிர முயற்சியாளர்களுடைய வரிசையில் வர வேண்டும் என விரும்பவும் செய்கின்றனர். ஒவ்வொருத்தருக்கும் விருப்பம் இதுதான். எல்லாருமே தீவிர முயற்சி செய்யணும், அதுலேயும் அந்த தீவிர முயற்சியாளர்களுடைய வரிசையில் நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். ஆனால் ஒரு வார்த்தை கவனக்குறைவாளர்களாக ஆக்கிவிடுகிறது.
அந்த ஒரு வார்த்தை என்னவென்று தெரியுமா? மாற்றம் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறீர்களா? கைகளை உயர்த்துங்கள். தயாராக இருக்கிறீர்களா? திரும்ப திரும்ப பாபா கேட்குறாரு. சொன்னால் மாறணும் இல்லையா? அதனால தான் திரும்ப திரும்ப தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள், உங்களுடைய ஃபோட்டோ டிவியில் வந்து கொண்டிருக்கிறது. தயாராக இருக்கிறீர்கள். நல்லது. வாழ்த்துக்கள். நல்லது. தீவிர முயற்சி செய்து மாற்றம் செய்ய வேண்டுமா? செய்து விடுவோம், பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு இல்லைதானே? சொன்னால் மாறணும், தீவிர முயற்சி செய்யணும். எந்த வார்த்தை பாபா சொல்கிறாரோ அதில் மாற்றத்தை கொண்டு வரணும். மற்றபடி செய்து விடுவோம், பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வரக்கூடாது. அப்படி நீங்கள் பேசலை தானே அப்படின்றாரு பாபா. ஒரு வார்த்தையை அறிந்திருப்பீர்கள், ஏனென்றால் அனைவரும் புத்திசாலிகள். இப்போ என்ன சொல்ல வராரு பாபா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே புத்திசாலிகள் தான். அந்த ஒரு வார்த்தை காரணம். காரணம் என்ற வார்த்தையை மாற்றி நிவாரணம் என்கிற வார்த்தையை முன்னால் கொண்டு வாருங்கள். காரணம் முன்னால் வருவதால் மற்றும் காரணத்தை யோசிப்பதால் நிவாரணம் கிடைக்காது. காரணம் நிறையா இருக்குது. அந்த காரணத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான நிவாரணம் கிடைக்காது. மாற்றிக்கிடணும் அப்படின்றாரு பாபா. பாப்தாதா பேச்சளவு மட்டுமல்ல, ஆனால் சங்கல்பம் வரையிலும் இந்த காரணம் என்கிற வார்த்தையை நிவாரணத்தில் பரிவர்த்தனை செய்ய விரும்புகின்றார். வெறும் சொல்கிறது மட்டும் சரி பாபா நாங்கள் மாற்றிக்கிறோன்னு சொல்லாமல் எண்ணத்துலேயும் அதை கொண்டு வரணும். ஏனென்றால் காரணம் விதவிதமாக இருக்கின்றன. இந்த காரணம் வெவ்வேறாக இருக்குது, நிறையா இருக்குது. மற்றும் காரணம் என்ற வார்த்தை சிந்தனையில், பேச்சில், கருமத்தில் தீவிர முயற்சிக்கு முன்னால் பந்தனத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஏனென்றால் உங்கள் அனைவருடைய உறுதிமொழி நாங்கள் அனைவரும் தந்தையினுடைய உலக மாற்றத்தின் காரியத்தில் துணையாக இருப்போம் என்பதுதான். அன்போடு உறுதிமொழி செய்திருக்கின்றீர்கள். பாபா காரியம் எதுவோ அதில் நாங்கள் துணையாக இருப்போம் அப்படின்னு தான் உறுதி கொடுத்துருக்குறீங்க. எல்லாருமே அன்பாக தான் அந்த உறுதியை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. தந்தைக்கு துணைவராக இருக்கின்றீர்கள். தந்தை தனியாக செய்வதில்லை, குழந்தைகளை துணையாக அழைத்து கொள்கிறார். எனவே உலக மாற்றத்திற்கான காரியத்தில் உங்களுடைய காரியம் என்ன? உலக மாற்றத்திற்கு பாபா தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய உதவியும் அவருக்கு தேவைப்படுது. நம்மளையும் அவரோட துணையாக பயன்படுத்திக்கிறாரு. இப்போ உங்களுடைய காரியம் என்ன? அனைத்து ஆத்மாக்களின் காரணங்களையும் கூட நிவாரணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் தற்காலத்தில் அதிகபட்சமானவர்கள் துக்கத்தில், அசாந்தியில் இருப்பதன் காரணமாக முக்தியை விரும்புகின்றார்கள். துக்கம், அசாந்தியில் அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட விரும்புகிறார்கள். முக்தியின் வள்ளல் யார்? தந்தையின் கூடவே குழந்தைகளும் கூட முக்தியின் வள்ளல் ஆவீர்கள். அவங்க கேட்டுட்ருக்குறாங்க, இதிலிருந்து விடுபடுத்துகிறவங்க யார் அப்படின்னு. இப்போ முக்தியினுடைய வள்ளல் யார் அப்படின்னா பாபா தான். கூடவே குழந்தைகளும் முக்தியினுடைய வள்ளலாக இருக்கீங்க. உங்களுடைய ஜட சித்திரங்களில் இன்று வரையிலும் என்ன வேண்டுகிறார்கள்? இப்பொழுது துக்கம், அசாந்தி அதிகரிப்பதை பார்த்து அதிகபட்ச ஆத்மாக்கள் முக்தி வள்ளல் ஆத்மாக்களை நினைவு செய்கின்றனர். மனதால் துக்கப்பட்டு கதறுகிறார்கள், ஏ முக்தி தாத்தா, முக்தி கொடு என்று. உங்களுக்கு ஆத்மாக்களுடைய துக்கம், அசாந்தியினுடைய குரல் கேட்கவில்லையா? பாபா அப்படி கேட்குறார். அவ்வளோ பக்தர்கள் முக்தி கொடுங்க, முக்தி கொடுங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வார்த்தை உங்கள் காதில் கேட்கலையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆனால் முக்தி வள்ளலாகி முதலில் காரணம் என்கிற வார்த்தைக்கு முக்தி கொடுங்கள். அப்பொழுது முக்திக்கான சப்தம் உங்களுடைய காதுகளில் தானாகவே ஒலிக்கும். முதல்ல நம்முடைய காரணத்துக்கு நிவாரணம் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகும். எப்போ நீங்கள் காரணத்துக்கு நிவாரணம் கண்டுபிடிச்சிடுறீங்களோ அப்போ அந்த சப்தமெல்லாம் உங்களுடைய காதுகளில் தானாகவே ஒலிக்க தொடங்கும். முதலில் தன்னுடைய உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தையிலிருந்து விடுபட்டீர்கள் என்றால் பிறரையும் கூட விடுவிக்க முடியும். இப்பொழுது நாளுக்கு நாள் உங்கள் முன்னால் முக்தி வள்ளலே, முக்தி கொடுங்கள் என்கிற வரிசை வரப்போகின்றது. ஆனால் இப்பொழுது வரை தன்னுடைய முயற்சியின் காரணமாக
தன்னுடைய முயற்சியில் காரணம் என்கிற வார்த்தையை வெவ்வேறு விதமாக இருப்பதால் முக்தியினுடைய கதவு மூடப்பட்டுள்ளது. உங்களால் அவங்களுக்கு கொடுக்க முடியலன்றார் பாபா. ஏன்னா நீங்களே இன்னும் அந்த காரணம் என்கிற வார்த்தையை விதவிதமாக உங்களுக்கே இருக்குன்னு சொல்லும்போது முக்தியினுடைய கதவு இன்னும் மூடப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது பாப்தாதா இந்த வார்த்தை, இதன் கூடவே இன்னும் பலகீனமான வார்த்தையும் வருகிறது. விசேஷமாக காரணம், இன்னும் அதில் பலகீனங்கள் வருகிறது. இப்படி அப்படி எப்படி, இது கூட அதற்கு துணையான வார்த்தைகள் ஆகும். வெறும் காரணம் மட்டும் கிடையாது, இந்த காரணத்தோடு பலகீனங்களான வார்த்தைகள் கூட நம்ம வாயிலிருந்து வருது. இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, எப்படி நான் செய்ய முடியும், இதை போன்ற வார்த்தைகள் துணை கொடுக்குதான் அந்த வார்த்தைக்கு. இவைகள் கதவுகள் மூடுவதற்கான காரணங்கள் ஆகின்றன. இன்று ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள் அல்லவா? அனைவரும் ஓடோடி வந்துள்ளீர்கள். அன்பின் விமானத்தில் ஏறி வந்துள்ளீர்கள். பாபா மீது அன்பு இருக்கிறது. பாபாவுடன் ஹோலி கொண்டாட வந்து சேர்ந்துள்ளீர்கள். வாழ்த்துக்கள், வரவேற்கின்றோம். பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். பாப்தாதா பார்த்து கொண்டும் இருக்கிறார். வீல் சேரில் செல்பவர்களும் ஆரோக்கியம் சிறிது மேலும் கீழுமாக இருந்த போதிலும் தைரியத்துடன் வந்து சேர்ந்து விட்டீர்கள். பாப்தாதா இந்த காட்சியை பார்க்கின்றார். இங்கே வகுப்பிற்கு வருகிறார்கள் அல்லவா? நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது வழிகாட்டிகளை பிடித்து கொண்டு வீல் சேரிலேயே வந்து விடுகிறார்கள். இதற்கு என்ன சொல்லுவது? பரமாத்மா அன்பு. அதாவது உடல் நோய் வந்தால் கூட பாபாவை பார்க்கணுன்னு வந்து சேர்ந்துருக்கீங்க. அது பாபா மேலே அன்பு இருக்கிறத காட்டுது. அந்த பரமாத்மாவுடைய அன்பில் அங்கே வகுப்புக்கு கூட வந்துடுறீங்க. பாப்தாதா கூட அப்பேற்பட்ட தைரியசாலியான உள்ளத்தின் அன்பான குழந்தைகளுக்கு மிக மிக உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை, உள்ளத்தின் அன்பு விசேஷமாக கொடுத்து கொண்டு இருக்கின்றார். தைரியம் வைத்து வந்துள்ளீர்கள். தந்தையின் பரிவாரத்தின் உதவியும் உள்ளது. அனைவருக்கும் தங்கும் இடம் நன்றாக கிடைத்திருக்கின்றதா? யாருக்கு இடம் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஏன்னா தூளத்தில் தாதி வந்து கேட்பாங்க, தங்கும் இடமெல்லாம் சரியாக இருக்கா, நன்றாக கிடைச்சிருக்கா அப்படின்னு. இப்போ அதுக்கு அடுத்த வருஷம் 2008 பாப்தாதாவே கேட்குறாரு, நீங்கள் தங்குகின்ற இடம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கா? நல்லா கிடைச்சிருக்குன்னா கையை தூக்குங்க அப்படின்னு கேட்குறாரு. வெளிநாட்டினர்களுக்கு நன்றாக கிடைத்துள்ளதா? திருவிழாதான். ஃபாரினர்ஸ் இருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றாக இடம் கிடைச்சிருக்கான்னு கேட்குறாரு. ஏன்னா அங்கே திருவிழா தான், அவ்வளோ கூட்டம். அங்கே திருவிழாவில் மணலும் பறந்து கொண்டு இருக்கும், சாப்பாடும் நடந்து கொண்டு இருக்கும். உலகத்துடைய திருவிழாவில் மணல் புகை இருக்கும், தூசி இருக்கும், சாப்பாடெல்லாம் வந்து அன்னதானமெல்லாம் போடுவாங்க. உங்களுக்கு பிரம்ம போஜனம் நன்றாக கிடைக்கின்றதா? கையசைத்து கொண்டு இருக்கிறார்கள். கீழே இருக்கிறவங்க கையசைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திருவிழாவில் பிரம்ம போஜனம் நல்லா கிடைக்குதா? தூங்குவதற்கு 3 அடி நிலம் கிடைத்துள்ளதா? இப்பேற்பட்ட சந்திப்பு பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கமிகத்தில் தான் நடக்கும், பிறகு நடக்காது. அதனால் எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனவே பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளது. பார்க்கவும் செய்தார்கள், மேலும் பார்ப்பார்கள். ஏனென்றால் பாப்தாதா சேமிப்பு கணக்கை சேமிப்பதற்கான சமயம் இந்த சங்கமிகமாகும் என்பதை முன்பே அறிவித்திருந்தார். இந்த சங்கமிகத்தில் இப்பொழுது எவ்வளவு சேமிப்பு செய்ய விரும்புகிறீர்களோ முழு கல்பத்தினுடைய கணக்கின்படி இப்பொழுது சேமிக்க முடியும். முழு கல்பத்திலையும் சேர்க்கக்கூடிய விஷயங்களை இந்த சமயத்திலேயே, இந்த சங்கமிகத்திலே நம்ம சேமிக்கலாம். பிறகு சேமிப்பு கணக்கின் பேங்க்கு மூடிவிடப்படும். பிறகு என்ன செய்வீர்கள்? இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு, அதனால் சேர்க்க வேண்டிய சேமிப்பு கணக்கெல்லாம் இப்போ சேர்த்துருங்க, அப்புறம் மூடிடும். எனவே பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கிறது அல்லவா? குழந்தைகள் கவனக்குறைவினால் சில சமயம் மறந்து விடுகின்றார்கள் என்பதை பாப்தாதா அறிவார். நடந்துவிடும், பார்த்து கொள்ளலாம், செய்து கொண்டுதான் இருக்கின்றோம், நடந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆம், நடந்து கொண்டுதான் இருக்கின்றோம், வேறு என்ன செய்ய வேண்டும்? ஆனால் நடப்பது மற்றும் பறப்பதில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது.
குழந்தைகள் இப்படி நம்ம பாபா கிட்ட சொல்கிறோம், செய்துக்கிட்டு தானே பாபா இருக்கிறேன், நடந்துக்கிட்டு தானே பாபா இருக்கிறோம், வேற என்ன செய்யணும் நாங்கள் அப்படிலாம் கேட்குறோமா. அதுக்கு பாபா சொல்கிறாரு, நடப்பதிலும் பறப்பதிலும் எவ்வளோ வேறுபாடு உள்ளது. நடந்து கொண்டு இருக்கிறீர்கள், அதற்கான வாழ்த்துக்கள். ஆனால் இப்பொழுது நடப்பதற்கான சமயம் முடிவடைந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது பறப்பதற்கான சமயம். அப்பொழுதுதான் குறிக்கோளை சென்றடைய முடியும். பறந்து போனால் தான் குறிக்கோளை சேர முடியும். சாதாரண பிரஜையில் வருவது, பகவானுடைய குழந்தை சாதாரண பிரஜையா? அழகாக இருக்கிறதா? இன்னும் நீங்கள் முயற்சியே செய்யாமல் இருந்தீங்கன்னா சாதாரண பிரஜையாக தான் ஆவீங்க. பாபாவுடைய குழந்தை ஆன பிறகு கூட சாதாரண பிரஜையா? இது நல்லா இல்லை அப்படின்றார். இன்று ஹோலி கொண்டாடுவதற்கு வந்துள்ளீர்கள் அல்லவா? ஹோலி என்றால் அர்த்தம் முடிந்ததற்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பதாகும். எனவே இன்றிலிருந்து பாப்தாதா இதை விரும்புகின்றார். முடிந்தது முடிந்துவிட்டது. ஏதாவது காரணத்தினால் ஒருவேளை ஏதாவது பலகீனம் இருந்தது என்றால் இந்த நொடியே முடிந்ததற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய சித்திரத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். தனக்குத்தானே ஓவியராகி தன்னுடைய சித்திரத்தை வரையுங்கள். பாப்தாதா இப்பொழுதும் கூட ஒவ்வொரு குழந்தையின் எப்பேற்பட்ட சித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியுமா? இப்போ கூட பாபா எவ்வளோ நீங்கள் முயற்சி செஞ்சாலும் சரி, முயற்சி செய்யாட்டாலும் சரி, உங்களுடைய சித்திரம் எதுவோ, உண்மையான சித்திரம் எதுவோ, ஆதியில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த சித்திரத்தை தான் பார்த்துட்ருக்கிறாரு பாபா. தெரியுமா எந்த சித்திரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று? இப்பொழுது நீங்கள் அனைவரும் கூட உங்களுடைய சித்திரத்தை வரைந்திடுங்கள். பாபா சொல்ல சொல்ல உங்களுடைய சித்திரத்தை நீங்களே மனக்கண்ணால் வரையுங்க அப்படின்றாரு. சித்திரத்தை வரைவதற்கு வருகிறது அல்லவா? சிரேஷ்ட எண்ணங்கள் என்கிற பேனாவினால் இப்பொழுதே உங்களுடைய வரைபடத்தை முன்னால் கொண்டு வாருங்கள். முதலில் அனைவரும் ட்ரில் செய்யுங்கள். மனதினுடைய ட்ரில், கர்மேந்திரியங்களுடைய ட்ரில் அல்ல, மனதின் ட்ரில் செய்யுங்கள். தயாரா? ட்ரில் செய்வதற்கு தயாரா? தலையை அசைத்திடுங்கள். கீழே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாரு பாபா, தலையாவது அசையுங்கன்றார். பாருங்கள், கிரீடம், சிம்மாசனம், திலகம் அணிந்தவராக இருக்கும் சித்திரமே அனைத்தையும் விட சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சித்திரமாகும். மூணுமே இருக்கணும், கிரீடம், சிம்மாசனம், திலகம். எனவே தன்னுடைய சித்திரத்தை முன்னால் கொண்டு வாருங்கள் மற்றும் அனைத்து எண்ணங்களையும் ஒதுக்கிவிட்டு பாருங்கள். கிளியராக அந்த சித்திரம் தெரியணும்னா எந்த எண்ணங்களும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதனால் பாபா இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகள். சிம்மாசனம் இருக்கிறது அல்லவா? இதே போன்று சிம்மாசனம் வேறு எங்கேயும் கிடைக்காது. எனவே முதலில் இந்த சித்திரத்தை வரையுங்கள். நான் விசேஷ ஆத்மா, ஸ்வமான்தாரி ஆத்மா, சுயமரியாதையில் இருக்கின்ற ஆத்மா, பாப்தாதாவின் முதல் படைப்பின் சிரேஷ்ட ஆத்மா, பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி ஆக இருக்கின்றேன் என்கிற சித்திரத்தை வரைந்திடுங்கள். சிம்மாசனதாரியாக ஆகிவிட்டீர்கள். கூடவே பரமாத்மாவின் படைப்பான இந்த விருட்சத்தின் வேரில் அமர்ந்திருக்கும் பூர்வஜ், அதாவது மூதாதையர் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மா என்ற இந்த நினைவின் திலகதாரி. சிம்மாசனம் எதுன்னா இதய சிம்மாசனம், திலகம் எதுன்னா நான் பூர்வஜ ஆத்மா, பூஜைக்குரிய ஆத்மா, வேரில் இருக்கக்கூடிய கல்ப விருட்சத்தில் வேரில் இருக்கக்கூடிய ஆத்மா. இந்த நினைவு தான் திலகம். நினைவின் திலகம் வைத்துள்ளீர்களா? கூடவே கவலையற்ற சக்கரவர்த்தி. எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா அதுவும் நல்லா இருக்காது. அதனால் கூடவே கவலையற்ற சக்கரவர்த்தியாகவும் இருக்கணும். அனைத்து கவலைகளின் சுமைகளை பாப்தாதாவிற்கு அர்ப்பணம் செய்துவிட்டு டபுள் லைட் கிரீடதாரி ஆக இருக்கின்றேன். அடுத்த கிரீடம் என்னென்னா டபுள் லைட். எனவே கிரீடம், திலகம் மற்றும் சிம்மாசனம் இப்படிப்பட்ட பரமாத்மாவின் அன்பிற்குரிய ஆத்மா, பரமாத்மாவின் அன்பிற்குரிய ஆத்மாவாக இருக்கின்றேன். தன்னுடைய இந்த சித்திரத்தை வரைந்து விட்டீர்களா? சதா இந்த டபுள் லைட் கிரீடத்தை நடக்கும் போதும் சுற்றும் போதும் தாரணை செய்யுங்கள். எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த கிரீடம், திலகம், சிம்மாசனம் என்கிற சொமானத்தை நினைவு செய்து பாருங்கள். தன்னுடைய சித்திரத்தை திட சங்கல்பம் மூலம் முன்னால் கொண்டு வாருங்கள். நினைவு இருக்கின்றதா? ஆரம்பத்தில் அடிக்கடி ஒரு வார்த்தையின் நினைவில் இருக்கும் பயிற்சியை நீங்கள் செய்து இருக்கிறீர்கள்.
யஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் பாபா வந்து ஒரு வார்த்தையை சொல்லி அடிக்கடி இதே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு வார்த்தை நான் யார் என்பதுதான். நான் யார், இந்த வார்த்தையை அடிக்கடி நினைவில் கொண்டு வாருங்கள். அதை இப்பயும் பண்ணுங்கன்றார் பாபா. மற்றும் தன்னுடைய விதவிதமான ஸ்வமானம், டைட்டில், அதாவது பட்டம், பகவானிடமிருந்து கிடைத்திருக்கின்ற டைட்டில் இது. தற்காலத்தில் மனிதர்களுக்கு மனிதர்களிடமிருந்து டைட்டில் கிடைக்கின்றது என்றால் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக உணர்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை மூலம் எத்தனை பட்டங்கள் மற்றும் சொமானங்கள் கிடைத்துள்ளன. சதா சொமானத்தின் பட்டியலை தன்னுடைய புத்தியில் செய்து கொண்டே இருங்கள். நான் யார், இந்த லிஸ்டை கொண்டு வாருங்கள். இதே போதையில் இருந்தால் காரணம் என்கிற வார்த்தை மறைந்து போய்விடும் மற்றும் நிவாரணம் ஒவ்வொரு செயலிலும் தெரிய வரும். சொமானத்தினுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுங்கன்றார் பாபா. நான் யார் அப்படிங்கிறது உங்களுடைய சித்திரத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, வேறு எந்த சிந்தனையும் செய்யாமல். அப்போ அந்த காரணம் வந்து மறைஞ்சு போயிடும், நிவாரணம் ஒவ்வொரு செயல்லையும் தெரியும். எப்பொழுது நிவாரண ஸ்வரூபம் ஆகி விடுகிறீர்களோ அப்பொழுது அனைத்து ஆத்மாக்களுக்கும் நிர்வாண தாமம் முக்தி தாமம் செல்லுவதற்கான சகஜ வழியை சொல்லி முக்தி அடைய செய்வீர்கள். திட சங்கல்பம் செய்யுங்கள். திட சங்கல்பம் செய்ய வருகின்றதா? திடத்தன்மை எப்பொழுது இருக்கின்றதோ அந்த திடத்தன்மை தான் வெற்றிக்கான சாவியாகும். கொஞ்சம் கூட திட சங்கல்பத்தில் குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் மாயாவினுடைய வேலை தோல்வி அடைய வைப்பது. ஆனால் உங்களுடைய வேலை என்ன? உங்களுடைய வேலை பாபாவின் கழுத்து மாலை ஆவது. மாயாவிடம் தோல்வி அடைவது கிடையாது. எனவே அனைவரும் நான் சதா பாபாவின் கழுத்தின் வெற்றி மாலையாக இருக்கின்றேன் என்ற இந்த எண்ணத்தை கொண்டு வாருங்கள். கழுத்து மாலை ஆவேன். கழுத்தின் மாலை வெற்றி மாலை ஆகும். பாப்தாதா நீங்கள் என்னவாக ஆகப் போகின்றீர்கள் என்று கை உயர்த்த வைக்கின்றார் என்றால் அனைவரும் என்ன பதில் கொடுப்பீர்கள்? லக்ஷ்மி நாராயணர் ஆவோம், ராமர் சீதை அல்ல என்கிற ஒரே பதிலைத்தான் கொடுப்பீர்கள். எனவே லக்ஷ்மி நாராயணராக ஆக்கக்கூடிய பாப்தாதாவின் வெற்றி மாலையின் மணிகளாக இருக்கின்றோம். பூஜைக்குரிய ஆத்மாக்களாக இருக்கின்றோம். பக்தர்கள் உங்களுடைய மாலையின் மணிகளை ஜபித்து ஜபித்து, அதாவது உருட்டி உருட்டி தன்னுடைய பிரச்சனைகளை முடித்து கொள்கிறார்கள். நீங்கள் அப்பேற்பட்ட சிரேஷ்ட மணிகள் ஆவீர்கள். உங்கள் மணிக்கே அவ்வளோ மகத்துவம் இருக்கின்றார் பாபா. பக்தர்கள் வந்து மாலையை உருட்டி உருட்டி அவங்க தன்னுடைய பிரச்சனைகளை முடிச்சுக்கிறாங்க. நீங்கள் அப்பேற்பட்ட சிரேஷ்ட மணிகள். எனவே இன்று பாப்தாதாவிற்கு என்ன கொடுப்பீர்கள்? ஹோலி பண்டிகையின் போது ஏதாவது கிஃப்ட் கொடுப்பார்கள் அல்லவா? இந்த காரணம் என்கிற வார்த்தையை அதனால்தான் என்று கூறுகிறீர்கள் என்றால் கிளியாகி விடுகிறீர்கள். அதனால்தான் என்பது கூடாது, இப்படி அப்படி என்பதும் கூடாது, எந்த விதமான காரணமும் கூடாது. இந்த ஹோலி பண்டிகைனப்போ இந்த கிஃப்டை கொடுங்கன்றார் பாபா. நிவாரணம் நல்லது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சமமாகுவதற்கான உயர்ந்த சங்கல்ப் செய்வதற்கான கோடி கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்மை போன்று கோடி கோடி மடங்கு பாக்கியசாலிகள் யார் இருப்பார்கள்? இந்த போதையிலேயே இருங்கள். நல்லது. இப்பொழுது ஒரு நொடியில் அனைத்து பிராமணர்களும் தன்னுடைய ராஜயோக பயிற்சியை செய்து கொண்டே மனதை ஒருநிலைப்படுத்துவதில் எஜமானராகி மனதை எங்கு வேண்டுமோ, எவ்வளவு நேரம் வேண்டுமோ, எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி இப்பொழுதே மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். இங்கு அங்கு என்று மனம் சஞ்சலப்படக்கூடாது. என்னுடைய பாபா, அன்பான பாபா, இந்த சிநேகத்தின் தொடர்பு என்கிற வர்ணங்களை பூசி ஆன்மீக ஹோலி கொண்டாடுங்கள். ட்ரில் பண்ண வச்சிருக்கிறார் பாபா. நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்ட விசேஷமான ஹோலி மற்றும் ஹையஸ்ட் குழந்தைகளுக்கு சதா தன்னை பாபாவிற்கு சமமாக
சர்வ சக்தி நிரம்பிய மாஸ்டர் சர்வசக்திவான் என அனுபவம் செய்யக்கூடிய, சதா ஒவ்வொரு பலகீனங்களிலிருந்தும் விடுபட்டவராகி மற்ற ஆத்மாக்களுக்கும் முக்தி கொடுக்கக்கூடிய முக்தி வள்ளலின் குழந்தைகளுக்கு சதா சோமானம் என்கிற சீட்டில் நிலைத்திருக்கக்கூடிய, சதா அமர் பவ என்கிற வரதானத்தின் அனுபவ சொரூபத்தில் இருக்கக்கூடிய, இப்படிப்பட்ட நாலாபுறங்களிலும் உள்ள, முன்னால் அமர்ந்திருந்தாலும் சரி, தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, அனைவருக்கும் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஊக்கம், உற்சாகத்தின், முயற்சியின் செய்தியை கொடுக்கக்கூடியவர்களுக்கு பாப்தாதாவின் பல மடங்கு உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் கோடி கோடி அன்பு நினைவுகளை ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள். மற்றும் ராஜயோகி நிலையிலிருந்து ராஜ்ய அதிகாரி ஆகும் குழந்தைகளுக்கு நமஸ்காரம். வரதானம். ஆல்மைட்டி சக்திகளின் ஆதாரத்தில் ஆத்மாக்களை செல்வந்தர்களாக ஆக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். எப்படி தானம் புண்ணியத்தின் சக்தி கொண்டு இருக்கும் பிரதிபலன்களை எதிர்பார்க்கும் ராஜாக்கள் இடத்தில் சக்தியினுடைய முழு அதிகாரம் இருக்கிறது. அந்த சக்தியின் ஆதாரத்தில் யாரை வேண்டுமென்றாலும் என்னவாக ஆக வேண்டுமானாலும் ஆக்கினார்கள். அதுபோல மகாதானி புண்ணிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு நேரடியாகவே தந்தை மூலமாக இயற்கையை வென்றவர், மாயாவை வென்றவர் ஆகுவதற்கான விசேஷ சக்தி கிடைத்திருக்கிறது. எப்படி அந்த ராஜாக்களுக்கு கிடைச்சிருக்கோ அதே போல் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு என்ன சக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னா, இயற்கையை வென்றவர், மாயாவை வென்றவர் ஆகுவதற்கான சக்தி கிடைச்சிருக்கு. நீங்கள் தன்னுடைய சுத்த எண்ணத்தின் ஆதாரத்தினால் எந்த ஒரு ஆத்மாவையும் தந்தையினுடைய சம்பந்தத்தில் இணைத்து செல்வந்தர் ஆக்க முடியும். இந்த சக்தியை யதார்த்தமான முறையில் பயன்படுத்துங்கள். ஸ்லோகன். எப்பொழுது நீங்கள் சம்பூர்ண தன்மையின் வாழ்த்துக்களை கொண்டாடுகிறீர்களோ அப்பொழுது நேரம், இயற்கை மற்றும் மாயா விடைபெற்றுவிடும். இன்றைய அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மதி தாகுவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். எப்பொழுது மனம், புத்தி, செயலில் மிகவும் பிஸியாக இருக்கிறீர்களோ அந்த சமயத்தில் ஃபுல் ஸ்டாப் என்று டைரக்ஷன் கொடுங்கள். கர்மத்தை பற்றிய எண்ணங்களும் கூட நின்றுவிட வேண்டும். இந்த பயிற்சியை ஒரு நொடியேனும் செய்யுங்கள், ஆனாலும் செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் கடைசி சர்டிஃபிகேட் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் கிடைக்கும். ஒரு நொடியில் விஸ்தாரத்தை அடக்கிவிடுங்கள், சார சொரூபம் ஆகிவிடுங்கள். இந்த பயிற்சி தான் கர்மாதித்தர்களாக ஆக்குகின்றது. ஒரு நிமிடம் செய்தாலும் இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்யுங்க. ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொன்ன உடனே எந்த செயல்கள் செய்தாலும் எண்ணங்கள் கூட வரக்கூடாது. எந்த செயல் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு வரக்கூடாது. இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு கடைசி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குது. ஒரு நொடியில் நீங்கள் விஸ்தாரத்தை அடக்கிடணும், சாரஸ்வரூபமாக ஆகணும். இந்த பயிற்சி தான் நம்மளை கர்மாதித்தர்களாக ஆக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு எந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம்
கொண்டேன்